إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புக்கனிய சகோதரர்களே, முதல்ல இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முந்தி இதில் உங்களுக்கு நிறைய கேள்விகள் கேட்போம். இன்ஷா அல்லாஹ் நல்லா கவனமாக குறிப்பெடுத்துங்க. கேள்வி மற்ற இதை விட இதில் நிறைய கேள்விகள் இருக்குது உங்களுக்கு. அந்த கேள்விக்கு யார் சரியாக பதில் சொல்கிறோம் அவங்களுக்கு பெருமதியான பரிசுகள் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்படும் நிகழ்ச்சி முடிவில். சரியா? லாஸ்ட்டுக்கு ப்ரைஸ் கிவிங்கில் உங்களுக்கு பெருமதியான பகிழ்ச்சி இந்த பரிசுகள் இருக்குது. கவனம் எடுத்து இந்த குறிப்புகள் எடுத்துங்கன்னா ஒரு கேள்வி இல்லை, ஒரு சில கேள்விகள் இதில் கேட்கப்படும். சரியா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? என்ன பாடம் இப்ப? அகீதா. சரி, ஓகே. இந்த நிகழ்ச்சியில் மிக முக்கியமாக அவங்களோட நான் பேச நினைக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், பொதுவாக எல்லாருமே தங்களை நேர்வழியில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க தானே? நிறைய ஜமாத்து கழிக்குது, நிறைய பிரிவு கழிக்குது. தப்லீக் ஜமாத், தௌஹீத் ஜமாத், ஜமாத்தே இஸ்லாமி, இப்படி நிறைய இயக்கங்கள் இருக்குதா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் தங்கள் நான் நேர்வழியில் தான் சொல்கிறாங்களா? யார்கிட்ட கேட்டாலும் அந்தந்த கொள்கையை சார்ந்தவங்கள்ட்ட கேட்டால் நாங்கள் நேர்வழியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையில் நேர்வழியை இஸ்லாம் லேசா வச்சுக்குதா, கஷ்டமா வச்சுக்குதா? லேசா வச்சுக்குது. அதனுடைய லேசான வழி என்ன? சரியா? இன்னைக்கு ப்ரோக்ராமோட நோக்கம் என்னன்னு கேட்டா, இது உங்களுக்கு மிக முக்கியமான ப்ரோக்ராம், மற்ற எல்லாத்த விட முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னு கேட்டா, எங்கள்ட மறுமை வாழ்க்கை சீராகினாதான் இந்த உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நாளைக்கு மறுமையில் பிரதி உபகாரம் கிடைக்கும். இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளோ நன்மை செஞ்சாலும் மறுமை எங்கள்ட அந்த போகிற வழி பிளண்டு வைங்கள, ரூட் பிளண்டு, அந்த நன்மைகளுக்கு எந்த ஃபாய்தாவும் கிடைக்க போகுது. சரியா? அதால் நாங்கள் போகக்கூடிய ரூட் எது, எந்த ரூட்டில் போகணும், எது சரியான ரூட். சரியா? இதை விளக்குறதுக்கான அதை பற்றிய ஒரு வழி என்ன எல்லாத்தையும் சொல்லல, ஓரளவுக்கு அது பற்றிய ஒரு முக்கியமான சில விஷயங்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லாருமே நான் சரியான கொள்கையில் தான் நிற்கிறேன்றாங்க. எந்த ஜமாத்தை எடுத்தாலும், எந்த இயக்கங்களை எடுத்தாலும், யாரை கேட்டாலும் நான் சரின்னு சொல்றாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆதாரங்களை வைக்கிறாங்க. மார்க்கத்தை எப்படி விளங்குறது, எது மார்க்கத்தில் சரியான பாதை, சரியான ரூட்ல போனா தானே எங்களுக்கு நேர்வழி அடையலும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் சமுதாயம் எத்தனை கூட்டமா பிரியும்? 73 கூட்டமாக பிரியும். அதுல எல்லாம் என்ன செய்யும்? 72 கூட்டம் பிரிஞ்சு 72மே நரகம். இல்லா மில்லத்தம் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும். அப்ப அது நாங்க கட்டாயம் விளங்கிக்கணுமா இல்லையா? 72 கூட்டம், மொத்தம் 73. அதுல 73 மொத்தம் 72 என்ன நரகத்துக்குரியது, ஒன்று நேர்வழிக்குரியது. சரியா? அப்ப இதுல மிக முக்கியமான அடிப்படை என்னன்னு கேட்டா, ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போகும். சரியா? சரி, அந்த அடிப்படையில் இன்னைக்கு நான் உங்களோட ஒரு கலந்துரையாடலை செய்ய போறேன். என்னன்னு கேட்டா, எங்கட சரியான வழி, சரியா, சரியான ரூட்டுக்கு முக்கியமான 3 தலைப்புகள். சரியா? முதல் செய்தி சஹாபாக்கள். என்ன? சஹாபாக்கள். இரண்டாவது அறிவு. சரியா? அறிவு வஹி. சரியா? அறிவையும் வஹியையும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா இதெல்லாம் என்னன்னு கேட்டா நேர்வழியோடு அடிப்படையாக சம்பந்தப்படக்கூடிய ஒரு பகுதி. சரியா? அதனால நீங்க இதை என்ன செய்யணும்? கவனமாக கேட்கணும். முதலாவது செய்தி சஹாபாக்கள், ரெண்டாவது எங்கட அறிவா வஹியா, இந்த சப்ஜெக்ட். சரியா? இதை வச்சு நீங்க எந்த சரியான வழி எப்படி அடிக்கிற. மூணாவது, இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தூதர்கள் அனுப்பினான் தானே, நபிமார்களை அனுப்பின நோக்கம் என்ன? மனிதர்கள்
நேர்வழி வர்றதுக்கு தான். ஒரு எல்லா தூதருக்கும் அனுப்பி ஒரு மெசேஜ் சொல்லிப்பானே உலகத்துல, ஒரு அடிப்படைக்குமே, எந்த ஒன்றுக்கும் ஒரு அடிப்படைக்கும். இப்ப ரசூலா அனுப்பப்பட்டா, இப்ப உதாரணத்துக்கு ஒவ்வொரு தூதர் காலத்துல ஒவ்வொரு பிரச்சனை இருந்துச்சு. அளவை நிறுவையில மோசடி இருந்துச்சுன்னு அதை பத்தி ஒரு நபி வந்து பேசினார். ஓரின சேர்க்கையில பிரச்சனை இருந்துச்சுன்னு அதை பத்தி ஒரு நபி பேசினார். இப்படி சமுதாயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்குள்ள பிரச்சனை, இந்த ரசூலாட உம்மத்துக்குள்ள பிரச்சனை இன்னொரு உம்மத்துக்கு இந்திக்காது. இன்னொரு உம்மத்துக்கு வந்த பிரச்சனை நூஹ் நபியினுடைய சமுதாயத்துக்கு ஹூத் நபியினுடைய பிரச்சனை இந்திக்காது பெரும்பாலும். விளங்கிச்சா? ஹூத் நபியினுடைய சமுதாயத்துக்கு மூசா நபியில பிரச்சனை இந்திக்காது. அப்ப இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதையும் பேசுது. அதே நேரத்தில் ஒரு அடிப்படை மெசேஜ் எல்லாருக்கும் கொடுத்து, ஒரு அடிப்படை மெசேஜை கொடுத்தது. எல்லா நபியும் அந்த அடிப்படை மெசேஜ் சொன்னாங்க. சரியா? அந்த அடிப்படை மெசேஜ் சொல்றதோட ரெண்டாவது எதை சேர்த்துட்டாங்கன்னு சொன்னா, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அளவை சொல்லிட்டு ரெண்டாவது சப்ஜெக்ட் என்ன, அளவை நிறுவை விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தினாங்க ஒரு சமுதாயத்துக்கு. அதே நேரத்தில் இந்த ஓரின சேர்க்கை கூடியிருக்கிற சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாங்க, ஓரின சேர்க்கை சம்பந்தமா அடிப்படையை சொல்லிட்டு அது சம்பந்தமாக அதிகமான விளக்கத்தை கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் கொடுத்தாங்க. சரியா? அந்த அடிப்படையில் நபிமார்கள் எந்த காரணத்துக்கு அனுப்பப்பட்டாங்க? அடிப்படை பேசிக் காரணம் என்ன? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குறது, நம்புறது. இது சரி. இது இந்த அடிப்படை, அந்த அடிப்படை என்ன? சரியா? ஏன்னா நீங்க அதுல வேறொரு அடிப்படையை வச்சு, ரசூல்மார்கள் வந்த நோக்கம் இதுதான் ஒரு தவறான ஒரு அடிப்படையை நீங்க எடுத்தீங்கன்னு சொல்லுங்களேன், அந்த எடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்க, உங்களோட ரூட் வந்து பிள்ளையாகும் தானே. நபிமாரெல்லாம் வந்து உலகத்தில் ஒரு செய்தியை சொல்ல, நம்ம வேறொண்ட விளங்கிட்டு போனோம்னா அது எங்க போயிடும், எங்களோட வழி வேற எங்கேயோ போயிடும். சரியா? அதனால இது கவனத்தில் கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு பேச போற 3 விஷயம் என்ன? ஒன்று சஹாபாக்கள், ரெண்டாவது அறிவா வஹியா, 2 மூணாவது நபிமார்கள் அனுப்பியதனுடைய நோக்கம். இந்த 3 சப்ஜெக்டையும் சுருக்கமா, ஏன்னா ஒரு சின்ன ஒரு டைம்ல தான் சுருக்கமா சில ஆதாரங்களோட நாங்க பார்ப்போம். சரியா? சரி. இப்போ முதலாவது அடிப்படை வந்து நபிமார்கள் ஏன் அனுப்பப்பட்டாங்க. இது ஒரு பேசிக் தானே, இது முதல் அடிப்படை தானே. நபிமார்கள் ஏன் அனுப்பப்பட்டாங்கன்றதை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் என்ன சொல்லுது? யாருக்கு தெரியும்? நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? வஹிய, அந்த வஹி என்ன? வஹி சொன்ன தலையாய செய்தி என்ன? இப்ப வஹில எல்லாம் சொல்லிப்பாங்க ரசூலுல்லாஹ், குர்ஆனின் மூலம் ஹதீஸின் மூலம் எல்லாம் சொல்லிப்பாங்க. அந்த வஹில சொன்ன தலையாய விஷயம், முதல் பேசிக், எல்லா இடத்திலையும் அதுல அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணல. அதுக்காகத்தான் இந்த உலகத்துல மனுஷன் அல்லாஹ் படைச்சான். அதுதான் இந்த உலகத்தினுடைய அடிப்படை, அதுதான் இந்த உலகத்தினுடைய நியதி. அதை இறைவன் எந்த இடத்திலும் யாருக்காகவும் எந்த தூதரும் எந்த இடத்திலையும் வேற மாற்று கருத்து சொல்லல. அதுக்கு அதைத்தான் முதல்ல வந்து சொன்னாங்க அந்த சமுதாயத்தை. அதுக்கு பிறகுதான் மற்ற விஷயங்கள் எடுத்து வச்சாங்க. அதுல ஒரு சமுதாயம் சறுக்கும்னு சொன்னா அந்த சமுதாயம் அவுட். சரியா? அப்ப அப்படி ஒரு மிக ஒரு முக்கியமான செய்தி என்னது? அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும்ன்றதுக்கு தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. சரியா? இப்ப உலகத்துல ஆட்சி அமைக்கிறதுக்கு நபிமார்கள் வந்தார்களா? உலகத்துல ஆட்சி அமைச்சு அதுதான் நபிமார்கள் அடிப்படை பிரச்சாரமா? அது இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? இறக்கினார். அது ஓகே. நான் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, உலகத்துல ஒரு ஆட்சியை, ஒரு உதாரணம், ஒரு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரதான் நபிமார்களுடைய அடிப்படை நோக்கம். அதுக்காகத்தான் நபிமார்கள் அனுப்பினானா? ஏண்டா அது லேசாயிக்கும். இஸ்லாமிய ஆட்சி வந்துட்டா நல்லா தொழிலும் நல்லா நோம்பு சிக்கல் எல்லாம் இதாக எல்லாம் செஞ்சுட்டே தானே. அப்ப இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையா? இதுக்காகத்தான் நபிமார்கள் வந்தார்களா? முதல் நோக்கம் இது ஒரு பகுதி. இதை நாங்க மறுக்கல, இல்லைன்னு சொல்லல. இது இஸ்லாத்தில் இருக்க வேண்டிய ஒரு பகுதி. இதுதான் அடிப்படையா? இது அடிப்படை இல்லை. அதுக்கு என்ன ஆதாரம்? யாருக்கு தெரியும்? ஒரு விஷயத்துக்கு நாங்க ஆதாரத்தோட தானே விளங்கணும். லேசா சிம்பிளா சொல்றான்டா, உலகத்துக்கு நிறைய நபிமார்கள் வந்தாங்க தானே. முதல் நபி யாரு? ஆதம் நபி. கடைசி நபி ரசூலுல்லாஹ். இந்த எல்லா நபிமார்களும் ஒத்தர் மாத்தி வந்தாங்க தானே. வந்த எல்லாரும் ஆட்சி செஞ்சாங்களா உலகத்துல? யார் ஆட்சி செஞ்சா உலகத்துல?
ரசூலுல்லாஹ்க்கு ஆட்சி கிடைச்சது. அது மாதிரி இன்னும் ஒரு சில நபிகளுக்கு சுலைமான் நபி, தாவூத் நபி, ஒரு சில நபிமார்கள் சரியா, யூசுப் நபி ஆட்சி விஷயங்கள்ல ஓரளவுக்கு இதா இருந்தாங்க. அப்ப ஆட்சி அதிகாரம்ன்ற பகுதி வந்து உலகத்துல அல்லாஹ் எல்லா நபிக்கும் கொடுக்கல தானே. ஹதீஸ்ல எந்த அளவுக்கு வருதுன்னு கேட்டா, ஒரு நபி வருவார், அவரோட ஒத்தர் வருவார். ஒரு நபி சொல்லிப்பாரு, அவரோட நாளைக்கு வரக்கூடியவர் யார், அவர் ஏற்றுக்கொண்டவர் யாரு, ஒரே ஒத்தர். யாருன்னு தெரியும், அவர மகனோ பிள்ளையோ குடும்பம், இத்தனை பேர். ஒரு குடும்பம் எடுத்தாலும் மனைவி ஏற்றுக்கொண்டிக்கணும், மகள் ஏற்றுக்கொண்டிக்கணும், மகனிக்கணும் இல்லைங்கச்சா. அப்ப ஒத்தர் ஏற்றுக்கொண்டிப்பார். இப்படி எல்லாம் மீக்குது ஹதீஸ். அப்ப இதுல எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு பகுதி என்னன்னு சொன்னா, அல்லாஹ் நிறைய நபிமார்கள் அனுப்பி எல்லா நபிமார்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கல தானே. அது உலகத்தினுடைய அடிப்படைன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிப்பான், கொடுத்திப்பான் தானே. இதுதான் ஒரு அடிப்படை நோக்கம். இதுக்குத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டாருங்கன்னு சொன்னா அல்லாஹ் இல்ல செஞ்சிப்பான், எல்லா நபிமார்களுக்கும் அதை கொடுத்திப்பான் தானே. அதுல யாருக்காவது மாற்று கருத்திக்குதா? அப்ப இது எங்களுக்கு விளங்குது, இது அடிப்படை இல்லைன்னு. ஏன் நான் இதை சொல்றேன்னு கேட்டா, சில பேர் இதை சொல்றாங்க. சில பேர் வந்து நபிமார்கள் அனுப்பப்பட்டதோட நோக்கம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையே ஆட்சி அதிகாரம் தான் சொல்றாங்க. விளங்கிச்சா? இது வந்து ஒரு பிழையான கான்செப்ட். நீங்க இந்த அடிப்படையில் போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட ரூட் என்ன செஞ்சிடும், மாறிடும். சரியா? அப்ப நபிமார்கள் வந்ததனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? அல்லாஹ் ஏகத்துவம். நாங்க என்ன சொல்றோம், தௌஹீத்னு சொன்னா என்ன? ஏகத்துவம். பொதுவா நீங்க எப்போ நினைவு வச்சீங்க, எந்த ஜமாத்துக்கு பின்னாலையும் சொர்க்கம் இல்லை. சரியா? அது தப்லீக் ஜமாத் ஆயிக்கலாம், ஜமாத் இஸ்லாமியா ஆயிக்கலாம், தௌஹீத் ஜமாத் ஆயிக்கலாம், எந்த ஜமாத் ஆயிருந்தாலும் சரி. சரியா? ஜமாத்துன்றது வந்து உலகத்துல மனுஷன் நடைமுறைப்படுத்துறதுக்கு வச்சுட்ட பேரு தான். சரியா? ஒரு ஜமாத்தை பிடிச்சி இந்த ஜமாத்து தான் நேர்வழி, இதுதான் சரி, இதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தரல. மிகவும் அழகா இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? நல்ல சொல்ல சொன்னவன், உண்மையிலே உண்மையான மூமினை பத்தி இஸ்லாம் சொல்ற நேரம் என்ன சொல்லுது, நான் முஸ்லீம் சொன்னவன் சொல்லு. குர்ஆன் அப்படித்தானே சொல்லுது. இன்னனி நான் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றானோ அப்ப எங்கிட்ட முதல் அடிப்படை எதில் இருக்கணும்னு கேட்டா நான் முஸ்லீம். நீங்க உங்கள்ட்ட யாராவது என்ன ஜமாத்துன்னு கேட்டா உங்களுக்கு அழகா பதில் சொல்லலும். என்ன பதில் சொல்லல? நான் முஸ்லீம். அல்லாஹ் சொன்ன பதில். சரியா? அல்லாஹ் சொன்ன பதில். இதை நீங்க மனசுல வச்சுங்க. ஏன்னு கேட்டா, இயக்கங்கள்ன்றது மனுஷன்ட்ட வந்து என்ன செய்யும்னு கேட்டா, ஒவ்வொரு இயக்கத்துக்கு பின்னால போறதுக்கு அதுதான் 100% அதோட பிழைகள் எங்களுக்கு விளங்காது. அது சொல்லக்கூடிய பிழைகளுக்கு தானே விளங்காது. எங்களுக்கு முதல்ல எங்கட பார்வை எப்படி கொண்டு கேட்டா, நான் போற வழி மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ற அமல்கள் எல்லாம் பாழாகிடும். அதனால நான் சரியான இடத்தை போய் அடையும். இதுதான் எங்கட முதல் அடிப்படை காரணமா இருக்கணும். சரியா? அதனால நாங்க என்ன நினைக்கணும்னு கேட்டா, சரியான கொள்கை எது, குர்ஆனும் சுன்னவும் என்ன எது சொல்லக்கூடிய சரியான கொள்கை எதுன்னு தான் பார்க்கணுமே தவிர எந்த இயக்கங்களுக்கு பின்னாலும் எந்த அமைப்புகளுக்கு பின்னாலும் இஸ்லாம் இல்லை. சரியா? அதை நீங்க விளங்குங்க முதல்ல. சரி, ஓகே. இப்ப முதல் பகுதி, நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் வந்து அல்லாஹ் குர்ஆன்ல எத்தனையோ வசனங்கள்ல சொல்றோம். அம்மா அர்சல்னா மின் கபிலிக மிர் ரசூல், நபியே உமக்கு முன்னால் எத்தனையோ தூதர்களை நாம் அனுப்பினோம். அம்மா அர்சல்னா மின் கபிலிக மிர் ரசூல் இல்லா நூஹிய இலை, அவர்களுக்கு நாங்க வஹி அறிவிக்காம விடல. எந்த ஒரு தூதர் இந்த உலகத்துக்கு வந்தாலும் அவர்களுக்கு நாங்க வஹி அறிவிக்காம விடல். என்ன? அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, என்னை தவிர வேறு கடவுள் இல்லை, என்னை மட்டும் வணங்குங்கள். இந்த செய்தியை சொல்றதுக்கு தான் உலகத்துல எல்லா நபிமார்களும் வந்தார்கள். ரசூலுல்லாஹ்க்கு முந்தி வந்த எல்லா நபிமார்களுடைய செய்தி, அடிப்படை செய்தி என்ன? அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்ற செய்திக்கு தான். வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, உங்களுக்கு முந்தி அனுப்பின எல்லா சமுதாயத்துக்கும் தூதர்கள் அனுப்பினோம். அவங்க என்ன சொன்னாங்க? அனி அபுதுல்லா, அல்லாஹ்வை வணங்குங்கள், வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய எல்லாத்தையும் விட்டு புறக்கணி. இது என்ன சொல்லுது? அல்லாஹ் மட்டும் வணங்கணும், அல்லாஹ் இல்லாமல் வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நாம் புறக்கணிப்பேன். இதுக்குத்தான் உலகத்துல எல்லா சமுதாயத்துக்கும் அல்லாஹ் யார் அனுப்பினான்? நபிமார்கள் அனுப்பினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புறாங்க. எங்கன்னு கேட்டா யமனுக்கு. எங்க அனுப்புறாங்க? யமனுக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் ரசூல் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. உங்களோட தஅவாவுல நீங்க இப்ப ஒரு சமுதாயத்தை நோக்கி இஸ்லாத்தை சொல்ல போறீங்க, ஒரு சமுதாயத்துக்கு இஸ்லாத்தை படிச்சு கொடுக்க போறீங்க. படிச்சு கொடுக்க போகக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு நீங்க முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என்ன? ஒரே இறைவன்ற அந்த கொள்கை, ஒரே இறைவன்ற கொள்கையை நீங்க சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் வந்து சொன்ன என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல், இதானே சொன்னாங்க. அப்ப இதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு அனுப்புற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. சரியா? ஓகேயா?
அப்ப இது வந்து அடிப்படை, இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இப்ப இது விளங்கிச்சா? நபிமார்கள் வந்ததனுடைய நோக்கத்தில் யாருக்காவது சந்தேகம் இருக்கிறது? ஏதாவது வேற ஏதாவது காரணங்களுக்காக நபிமார்கள் வந்தார்களா? நபிமார்கள் வந்ததை பத்தி குர்ஆன் சொல்லக்கூடிய தெளிவான இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா? சரி, முதல் சப்ஜெக்ட். இரண்டாவது பகுத்தறிவு. பகுத்தறிவும் வஹியும். இன்னைக்கு நிறைய ஃபித்னாக்கள், நிறைய வழிகேடுகளுக்குரிய அடிப்படை காரணமா இருக்கிறது என்ன தெரியுமா? வஹியை விட அறிவை முற்படுத்து. ஏன்னா வஹியை விட தன்னுடைய அறிவை முற்படுத்து. அறிவுன்றது பிழையான ஒரு விஷயமா? அறிவு பிழையா? சொல்லுங்க, யாருக்கா அறிவு பிழையான ஒரு விஷயமா? அறிவுன்றது பிழையான ஒரு விஷயம் இல்லை. மனுஷன் யோசிக்கத்தான், யோசிச்சாதான் என்ன செய்யலும், படிக்கலும், விளங்கலும், எல்லாம் சிந்தனையில தான் நிக்குது. சிந்தனையே அடிப்படையில் பிழையான்னு கேட்டா இல்லை. சரியா? அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன கேட்கிறான்? உங்களோட உள்ளங்கள்ல பூட்டுக்கள் இருக்குதா, நீங்க சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்கிறான். சிந்தனைன்ற பகுதி பிழைன்னு நாங்க சொல்ல வரல. விளங்கிச்சா? இதோட நோக்கம் என்னன்னு கேட்டா, வஹியை விட என்ற சிந்தனையை முற்படுத்துறது தான் பிழைஞ்சு. சரியா? இப்ப முதல் குர்ஆனை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னா சூரா பக்கராவுல ஒரு அழகான சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். என்ன சம்பவம்னு கேட்டா, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஷைத்தானுக்கும் மத்தியில நடந்த சில சம்பவங்களை எது பேசுது? சூரா பக்கரா பேசுது. அதுல மிக முக்கியமான தகவல் என்னன்னு சொன்னா, ஷைத்தான் வழிகட்ட இடத்தை பத்தி அது சொல்லுது. இந்த உலகத்தினுடைய முதல் ஃபித்னா என்ன? ஃபித்னா என்ன? குழப்பம், கொள்கை குழப்பம், வழிகேடு, தவறான சிந்தனை. இதெல்லாம் முதல்ல எங்கிருந்து வந்துச்சு? யார் கொண்டு வந்தா? யார் கொண்டு வந்தா? ஷைத்தான். யார் கொண்டு வந்தா? அந்த வரலாறு பேசுறது. எப்படி பேசுதுன்னு கேட்டா, ஷைத்தான் சொல்றான், அல்லாஹ் முதல்ல யாரை படைக்க பார்க்கிறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்க பார்க்கிறான். யாரை படைக்க போறான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்க போற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, மலக்குமார்கள்ட்ட சொல்றான், நான் இப்படி ஒரு மனுஷனை படைக்க போறேன். அப்ப மலக்குமார்கள் கேட்கிறார்கள், நீங்க வந்து அதாவது ரத்தம் ஓட்டக்கூடிய ஒரு மனுஷனையா படைக்க போறேன், உனக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு மனுஷனையா படைக்க போறேன்னு அல்லாஹ்ட்ட கேட்கிறேன். அல்லாஹ் சொல்றான், உங்களை விட எனக்கு தெரியும், அல்லாஹ்க்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு படைச்சிட்டு, இப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த வானவர்களுக்கு உணர்த்தணுன்றதுக்காக வேண்டி, யாருக்கு? மலக்குமார்களுக்கு உணர்த்துறதுக்காக வேண்டி, அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்ல, எல்லா அறிவையும் ஆதம் நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். என்ன செஞ்சான்? எங்கட வாப்பா ஆதம் நபிக்கு என்ன அல்லாஹ் என்ன செஞ்சான்? எல்லா அறிவையும் கொடுத்தான். இங்க சொல்றான் அல்லாஹ் இஸ்மு, பெயர்கள். பெயர்கள் டைப் உதாரணத்துக்கு லேசா சொல்றேன், இது என்ன? இது என்ன? போன். இதுக்கு ஏன் போன் பேர் வச்சோம்? போன் சொன்னா பெயர்கள் சொன்னா இப்ப அல்லாஹ் வந்து இது போன், இது வாட்ச், இது அப்படி சொல்லி கொடுத்தானா? அந்த அடிப்படை எங்க சொல்லப்படுது? இல்ல, இது போன், இந்த போன் என்னென்ன செய்யும் அப்படின்றத சொல்லி கொடுத்தான். இந்த போன் அடிப்படை என்ன? இது பேனா, இந்த பேனையால என்னென்ன செய்ய இயலும், அதான் அறிவு. விளங்கிச்சா? இந்த எல்லா விஷயத்தையும் யாரு கற்றுக் கொடுத்தான்? ஆதம் நபி கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்துட்டு மலக்குமார்களை கூப்பிட்டான். சரியா? மலக்குமார்களோடு கூட இருந்தால் யாரு? ஷைத்தான். ஷைத்தான் மலக்கா? மலக்கு இல்லை. அவன் எதில் உள்ளவன்? எந்த இனத்தில் உள்ளவன்? ஜின்கள் உள்ளவன். சரியா? அவன் ஜின்கள் உள்ளவன். ஆனா யாரோட இருந்தான்? மலக்குமாரோட. அல்லாஹ் அவனுக்கு ஒரு இடத்தை கொடுத்து வச்சுதான், ஒரு பெரிய ஒரு இடத்தை கொடுத்து ஒரு முக்கியமான இடத்துல ஈக்கிறான். ஈக்கிற நேரத்தில் இப்ப அல்லாஹ் எல்லாரையும் கூப்பிடுறான். ஷைத்தானும் மீக்கிற, மலக்குமார்களும் மீக்கிற. கூப்பிட்டு சொல்றான், ஆதம் இந்த இதெல்லாம் என்னன்னு கேட்கிறான். இதென்ன கேட்டோன்னே, சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, இறைவா நீ எங்களுக்கு படிச்சு தந்ததை தவிர எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை, நீங்களே சொல்லி தந்ததை தவிர இதெல்லாம் பத்தி எங்களுக்கு தெரியா. யார் சொன்னாங்க? மலக்குமார்கள். யார் சொன்னா? மலக்குமார்கள். அப்ப ஆதம் நபிக்கு அல்லாஹ் கூப்பிடுறான். ஆதம் நபியை கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லுங்க. ஆதம் நபி எல்லாத்தையும் சொல்றான். ஆதம் நபி எல்லாத்தையும் சொல்றான். சொன்னதுக்கு பிறகு இப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க எல்லாரும் ஆதமுக்கு சஜதா செய்யுங்க. யாருக்கு? ஆதமுக்கு சுஜூது செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சரியா? அவர்டா அல்லாஹ்
அவரை அவ்வளோ அறிவை கொடுத்ததுனால நீங்க இதை செய்யுங்கன்னு நல்லா சொல்றாங்க. இப்போ இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டா, இங்க தான் யாரிக்கிறா? ஷைத்தானிக்கிறா. எல்லா மலக்குமார்கள் அல்லாஹ்க்கு மாறு செய்வாங்களா? மாட்டாங்க. எல்லா மலக்குமார்களும் சஜதா செய்தார், இல்லா இப்லீஸ். யாரை தவிர? இப்லீஸை தவிர. யார் இப்லீஸ்? ஷைத்தான். ஷைத்தான்ட தலைவன் ஷைத்தான். இப்லீஸை தவிர எல்லாரும் சஜதா செஞ்சாங்க. அப்பா மறுத்தான், வஸ்தக்பர பெருமை அடித்தான். சரியா? இப்ப இந்த சம்பவம் எங்களுக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை என்ன தெரியுமா? அவன் என்ன சொல்லி மறுத்தான்? இப்லீஸ் வந்து சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். அவன் என்ன கேட்டான்? என்ன வாதம் வச்சான்? நெருப்பால படைக்கப்பட்ட நான் எதால படைச்சிறேன்? ஹலக்தனி மின் நார், என்னை நெருப்பால படைச்சிறேன். ஹலக்தஹு மின் தீன், அவர் எதால படைச்சிறேன்? மண்ணால படிச்சேன். மண்ணால படிச்ச மனுஷனுக்கு நெருப்பால படைச்ச நான் சஜிதா செய்யணுமா? மண் பெருசா நெருப்பு பெருசான்னு பேசினான். இதை சொல்லி கொடுத்தது எது அவனுக்கு? இப்படி பேச சொல்லி கொடுத்தது எது? அப்படி பேசினான் பெருமை. ஓகே, அப்படி பேச சொல்லி கொடுத்து அவனை தூண்டியது எது? அவன் அறிவு. மாஷா அல்லாஹ். யார் சொன்னது? யார் சொன்ன அறிவு உண்டு? அவன் எது தூண்டிச்சு? அவன் அறிவு. அவன் அறிவு அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தது? எப்படி நீ வந்து மண்ணால படைக்கப்பட்ட மனுஷனுக்கு போய் சஜிதா செய்வியா? பாருங்க, அறிவு தவறாக யூஸ் பண்ணப்படக்கூடிய இடத்தை பாருங்க. அறிவு தவறா யூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னா இந்த உலகத்துல எல்லா ஃபித்னாவும் வந்து என்ன நடக்கும்? எல்லா ஃபித்னாவும் வந்து. இப்ப அவன் என்ன பாத்தி கொண்டு கேட்டா, மண்ணால படைச்சதா நெருப்பால படைச்சதா இல்ல சப்ஜெக்ட். சொன்னது யாரு? என்ன பாத்திக்கணும்? சொன்னது யாரு? அல்லாஹ்க்கு கட்டுப்படணும். அவன் சொன்னா யார? அவன் என்ன எதுல வேணா படைக்கட்டும், நான் மனுஷனுக்கு கீழே கட்டும் மேலே கட்டும், சொன்னவனுக்கு நான் கட்டுப்படுவேன். சொன்னவன் எனக்கு மேலதானே, அவருக்கு மேலதானே. அப்ப நான் அவருக்கு கட்டுப்படணுன்ற அந்த அடிப்படை அறிவு அவனுக்கு என்ன செய்யல ஈக்கலான. அவன் அறிவு என்ன சொல்லி கொடுத்ததுன்னு கேட்டா, இது நான் அவனுக்கு எப்படி நான் கட்டுப்படுவேன்? அவன் அறிவு அவன் என்ன செஞ்சிச்சு? ஏமாத்திச்சு. அப்ப உலகத்தினுடைய முதல் ஃபித்னா எங்கிருந்து ஆரம்பிச்சு? அறிவுலிருந்து தான் முதல் ஃபித்னா ஆரம்பமாயிடுச்சு. அறிவு முழுவதும் ஆகாதா? அப்படி சொல்லல. ஆனால் அறிவுதான் என்னத்தைய கொண்டு வரும். பல நேரங்கள்ல தவறான அறிவுதான் ஃபித்னாக்களையும் சிந்தனைகளையும் தவறான சிந்தனைகளையும் எங்களுக்கு கொண்டு வந்துடும். இந்த உங்களோட வயசுக்கு தானே, இந்த வயசு தான் இப்ப நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் படிக்கிற வயசு. இப்ப நீங்க ஒரு விளப்பமா இவ்வளவு காலம் நீங்க உதாரணத்துக்கு 10 வயசுல 12 வயசுல ஒரு மனுஷனுக்கு பெரிய ஒரு விளப்பமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற அறிவு இல்லை. இந்த பீரியடிக்கு, இந்த ஓலவல்ன்ற இந்த பீரியடிக்கு தானே இதை செஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலை எல்லாம் வந்து என்ன செஞ்சுக்கிறான்னு கேட்டா, உங்களோட ரூட்டை உங்களுக்கு தேர்வு செய்யற அளவுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்திக்கிற ஒரு இடம். சரியா? இந்த இடத்துல நீங்க சரியான பாதையை எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட பயணம் சரியாமை. இந்த இடத்துல தவறான பாதைக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களோட பயணம் என்ன செய்யும்? தவறாமை. அதனால இப்ப அறிவுன்றதுதான் மனுஷனுக்கு என்ன அங்க என்ன வந்த பிரச்சனை? என்ன தவறான. அப்ப முதல் ஷைத்தான் கொண்டு போட்டது அறிவை வச்சுதான். என்னைக்குமே நாங்க எங்களோட சிந்தனை எப்படி வச்சுக்கணும்னு கேட்டா, அல்லாஹ் ஒன்றை சொல்லிட்டான்னு வைங்களேன், வஹியா ஒன்று வந்துட்டு. உதாரணத்துக்கு குர்ஆனிலேயோ ஹதீஸ்லயோ ஒரு செய்தி வருது. சரியா? இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன். நான் ஒரு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் வந்து சிந்திக்கிறது எதுன்னு சொல்றான். குர்ஆன்ல சிந்திக்கிறது எது சொல்லுங்க. சிந்தனை செய்யறது மூளை. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. சிந்திக்கிறது எது? அதை கேட்கல. நாங்க சிந்திக்கிறோமே, எதால சிந்திக்கிறோம்? மூளையால. யாருக்காவது மாற்று கருத்துக்குதா? சின்ன ஒரு மாற்று கருத்து யாருக்காவது இருக்குதா? இல்ல தானே? இந்த கருத்தை உங்களுக்கு சொல்லி தந்தது யாரு? யார் சொல்லி தந்தது? அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ் இதுக்கு மாத்தமா பேசுறான். அறிவுக்கு சம்பந்தம் மீக்கல, மூளைக்கு சம்பந்தம் மீக்கும் ஏதோ ஒரு வகையில். ஆனா சிந்தனையுடைய அடிப்படை உறுப்பு மூளை அல்ல. சிந்தனையுடைய அடிப்படை உறுப்பு மூளை அல்ல. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை. உங்களுக்கு அப்ப என்ன இது சயின்ஸ் வந்து மூளை தான் சிந்திக்கிற, நீங்க என்ன புதுசா சொல்றன்னு மாதிரி இருக்குதா? அப்படி இருக்குதா? குர்ஆன் தெல்ல தெளிவா சொல்லுதோ?
மனுஷன்ற சதுரில் நெஞ்சில உள்ள உள்ளம் தான் சிந்திக்குது. எது சிந்திக்குது? உள்ளம். குர்ஆன்ல எத்தனை அஃபலா யததப்பருன குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா? அவங்களோட உள்ளங்களில் பூட்டுக்கள் தொங்குதா? எத்தனையோ வசனங்கள் இருக்குது குர்ஆன்ல. சிந்திக்கிறது எது? உங்களோட கல்பு. அதுக்கு நீங்க அது மூளைக்கு ஏதாவது அதில் சம்பந்தம் நிற்கும். அதை பற்றி எங்களுக்கு அறிவு, எங்களுக்கு சயின்ஸோட சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயம். ஆனால் ஒரு முஸ்லீம் எப்படி நம்பணும்? சிந்திக்கிற அடிப்படை உறுப்பு எது நம்பணும்? மூளையான்னு கேட்டா அடிப்படை உறுப்பு மூளையில் எது? உள்ளம். எங்கட குர்ஆன் எங்களுக்கு அதான் சொல்லி தருது. இப்ப இதுக்கு ரெண்டாவது பகுதி. இதை அப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அப்ப எல்லா சயின்டிஸ்டும் சொல்றது பிள்ளையாண்டு ஒரு சந்தேகம் வரலாம். ஏன்னா சயின்ஸ் கூடுதலா என்ன சொல்றாங்க? பம்பிங் மெஷின் தானே. ஹார்ட்னா நீங்க படிச்சிருப்பீங்க. ஹார்ட் என்ன செய்யும்? ஹார்ட் வேலை என்ன? ரத்தத்தை பம்ப் பண்ற வேலை மட்டும் தானே. இப்ப நான் லேசா ஒரு கேள்வி கேட்கிறேன். ரசூலுல்லாவை அல்லாஹ் மிஹ்ராஜி கூட்டு போனான் தானே. மிஹ்ராஜி கூட்டு போற நேரம் அல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. அங்க ரசூல்லா ஒரு ஆபரேஷன் நடந்தது தெரியுமா? என்ன ஆபரேஷன்? இதயத்தை எடுத்து என்ன செஞ்சாங்க? ஜம்சம் தண்ணியால கழுகினாங்க. அதான் கழுகினாங்க. இல்ல அத கழுகினாங்க. எதை கழுகிக்கணும்? மூளை சிந்திக்கிறாண்ட எதை கழுகிக்கணும்? மூளை தானே கழுகிக்கணும். ரசூலோட ஹார்ட்டை பொளந்து ஹார்ட்டை கழுகிறதுக்கு காரணம் என்ன? ஹார்ட் தான் சுத்தமாகணும். சிந்தனை, தவறான சிந்தனை இதெல்லாம் வரக்கூடாது. எங்கிருந்து? ஹார்ட்ல இருந்து வரக்கூடாது. இப்ப இன்னொரு வகையில் நாங்க சொன்னோம்னு சொன்னா, நான் நேத்து உங்களுக்கு சொல்றாங்க அது சரியாயிடுச்சுன்னா எல்லாம் சரி, அது சீராகலண்டா எல்லாம் இதாயிடும். அது என்ன? உள்ளம். அப்ப குர்ஆன் என்ன சொல்லுது? ஹதீஸ் என்ன சொல்லுது? இதுதான் சொல்லுது. இப்ப இப்படி சொன்னதுக்கு பிறகு ஒரு மோமினுக்கு இல்ல என்ன இருந்தாலும் சயின்ஸ் சொல்றது அதுதான் சரியாயிக்கும் சொன்னா நாங்க மூமின் ஆயிக்கலுமா? இக்கலுமா? இப்ப இந்தியிலிருந்து உங்களை யார்கிட்டயாவது ஒரு டவுட் வருமா? கொஞ்சமாவது இது இல்ல மூளை தான் சிந்திக்கிறது அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? இந்தியிலிருந்து சொல்ல இயலுமா? அல்லாஹ் ஒன்று சொன்னதுக்கு பிறகு அது பிழையாகுமா? சரி, இன்னொரு எக்ஸ்ட்ராவுக்காக ஒரு தகவலை சொல்றேன். உலகத்தினுடைய எல்லா சயின்டிஸ்டையும் நிலைப்பாடு இதுதான் நான் கேட்டா இல்ல. சரியா? டார்வின் தத்துவத்தை கொண்டு பாடத்துல கொண்டு வந்து வச்சது தானே சயின்ஸ். மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான்றது சயின்ஸா? சரியான சயின்ஸ் இல்ல அது. ஆனா அதை கொண்டு வந்து பாடத்திட்டத்திலாம் கொண்டு வந்து புகுத்தி கொண்டு வந்து வச்சதுதான் சயின்ஸ். அதனால சயின்ஸ்ல எல்லாமே 100க்கு 100 பெர்ஃபெக்ட் இல்ல. நல்லது இருக்குது, சரியானது இருக்குது, எல்லாமே 100க்கு 100 பெர்ஃபெக்ட் ஆனது இல்லை. அதில் நீங்க விளங்கணும் என்னன்னு கேட்டா, ஒரு சில சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க உள்ளம் தான் சிந்திக்கிறதுன்ற உறுதியா சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். சரியா? ஆனா அவங்க குறைவனா. அவங்க எப்படி எந்த அளவுக்கு நடந்திருக்கிற இது சம்பந்தமான ஆய்வுகள் ஹார்ட்டிக்கு தானே. ஹார்ட்டை மற்றவங்களுக்கு பொருத்தி பார்க்குற நேரத்தில் சில சம்பவங்கள் ஆச்சரியமா நடந்துக்கு. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு ஹார்ட்டை பொருத்திக்கிறான் என்று கேட்டா, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஹார்ட்டை பொருத்தி பார்க்குற நேரத்தில் அந்த இப்ப அந்த பொருத்தப்பட்ட ஆளிக்கிறாரே அவருக்கு மியூசிக்னாலே பிடிக்காதான். மியூசிக்னாலே விருப்பம் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படி ஒரு இதுலேயும் தான். அப்போ இன்னொருத்தர் ஹார்ட்டை கொண்டு போட்டு பார்த்தோன்னே அவங்க இந்த மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. என்ன வருது? இன்ட்ரெஸ்ட் வருது. என்னன்னு பார்த்தா, காரணத்தை பார்த்தா, இது இந்த ஹார்ட்டோட யாருக்கு இந்த ஹார்ட் ஈஞ்சோ அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட் ஈஞ்சுன்னு இந்த மாதிரி சில ஆய்வுகள். சரியா? எங்களுக்கு நான் என்னன்னு கேட்டா, இது மாதிரி சயின்டிபிக்கலா இதில் தேடல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா ஒரு முஸ்லீம் இதை சயின்டிபிக்கலா உதாரணத்துக்கு தேட வேண்டிய தேவை முதல்ல ஈமான்றது என்ன? அல்லாஹ்வை நம்புறோம் தானே. யாராவது அல்லாஹ்வை பார்த்துட்டு நம்புறோமா? யாராவது அல்லாஹ்வை பார்த்துட்டு நம்புறோமா? என்கிட்ட நம்பிக்கை எப்படி இருக்குது? ஜின்னை நம்புறோம், எப்படி நம்புறோம்? மலக்க நம்புறோம், எப்படி நம்புறோம்? நாங்க பார்க்கல. அதான் ஈமான். சரியா? அந்த ஈமான் எங்களுக்கு சரியாயிக்கணும். இப்ப உதாரணத்தை கொண்டு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். அல்லாஹ் இப்போ உங்கள்ட்ட ஒரு நாஸ்திகம் ஒரு கேள்வி கேட்கிறான். எப்படி கேட்கிறான்னு கேட்டா, சில சந்தேகங்கள் உங்களுக்கு வரலாம். சரியா? நாஸ்திகன் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். அல்லாஹ் ஓகே சரி, இந்த உலகத்துல அல்லாஹ் உங்களை படைச்சான்னு வச்சுக்கோமே, அல்லாஹ் படைச்சது யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அல்லாஹ் படைச்சது யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஏன்னு கேட்டா, ஏதாவது ஒன்று உருவாகிறதுக்கு இன்னொன்று தேவை தானே.
தேவையா இல்லையா? அப்ப அல்லாஹ் எப்படி உருவாகினா? இப்படி கேள்வி வந்தா என்ன பதில்? ரசூலா என்ன சொன்னாங்க? ஆமன்து பில்லாஹ். உங்களில் ஒரு இடத்துல ஷைத்தான் வருவான், மன் ஹலக கதா மன் ஹலக கதா, இதை படைச்சது யார், இதை படைச்சது யார், இதை படைச்சது யாருன்னு கேட்பான். இறுதியாக கேட்பான், அல்லாஹ். எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லுவார் அல்லாஹ் அல்லாஹ், அல்லாவை படைச்சது யாருன்னு கேட்பான். அப்படி ஒரு நிலை வந்தால் ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறேன்னு சொல்லிடுங்க, முடிஞ்சு. சரியா? இதுதான் ஈமான். அடுத்தபடியா இதுக்கு சயின்டிபிக்கலா ஒரு விளக்கம் சொல்றேன், அது சொல்லேலும் நான் சொல்றேன். ஈமான்ல உங்களுக்கு இந்த அடிப்படை இருக்கணும். சயின்டிபிக்கலா இன்னைக்கு சொல்றாண்ட, உலகத்துல எந்த ஒரு பொருளையும் ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. உங்களுக்கு தெரிந்த சயின்ஸ்ல அடிப்படை தீர்வு. ஒரு பொருள் வாரன்னு சொன்னா, இப்ப இது உதாரணத்துக்கு இந்த டிஷ்யூ இது, இந்த டிஷ்யூவை நான் அழிக்கலுமா? அழிக்கலும். எப்படி அழிக்கலும்? பத்த வைக்கலும். சாம்பலிக்குமா இல்லையா? அதோட துகள்களிக்குமா இல்லையா? அதை இந்த உலகத்தை விட்டு ஒரு அது இல்லாம ஆக்குறது இது எங்களுக்கு இருக்குதா? இல்ல. அதே நேரத்தில் ஒன்றும் இல்லாததுல இருந்து ஒன்றை உருவாக்கலுமா? எங்களுக்கு ஒன்றும் இல்லாததுல இருந்து ஏதாவது ஒன்று உருவாக்கலுமா? உருவாக்கலாம். இது சயின்ஸ்ல அடிப்படை தீர்வு. அவன்கிட்ட அப்ப இந்த உலகம் உருவாகிக்குதானே, அது உருவாக்கிறவன் யார்? உலகம் என்ன செஞ்சுக்குது? உருவாகிக்குது. அவன் அடிப்படை தியரி ஒன்றும் இல்லாததுல உருவாகாது. சரியா? அப்ப உலகம் எப்படி உருவாயிச்சு? அவன் இல்ல, அது அல்லாஹ் இல்ல, அது அங்க தண்ணி ஆயிடுச்சு, இதாயிடுச்சு அப்படின்னு வரான் தானே. கடைசிக்கு அவன் போய் ஒரு இடத்துல நிப்பான். எங்க நிப்பான்? உலகம் எப்படி உருவாகிடுச்சு? ஏதாவது ஒரு அணுல நிப்பான். இந்த அணுல இருந்து உருவாயிச்சு, அந்த அணுவை உருவாக்கிறவன். சயின்ஸ்ல அதுக்கு பதில் இல்லை. விளங்கிச்சா? அப்ப அவனே அவன் தியரிக்கு மாறுபடுறான். நாஸ்திகம் பேசி அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிட்டு சயின்ஸால நிரூபிக்கவே இல்லை. ஒரு விளங்கிச்சா? அல்லாஹ் என்றென்று வீக்கிறான். அவனை பத்தி அறிவுகளுக்கு இல்லை. இதை நாங்க என்ன செய்யணும்? முதல்ல நம்பணும். சரியா? ஓகேயா? இது எங்கட அடிப்படை சார்ந்த சில அறிவு. இது எங்கட மனசுல பூரணமா இருக்கணும். இப்ப அறிவை நாங்க உதாரணத்துக்கு ஒரு குர்ஆன் வசனம் வந்தது, அல்லது சஹீஹான அறிவிப்பாளர் வரிசை சரியா ஒரு செய்தி வந்துட்டுன்னு வைங்களேன். அறிவிப்பாளர் சரியா ஒரு செய்தி வந்துட்டுன்னு சொன்னா அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் வரப்படாது. இது வஹியாய்க்குமா? இது எப்படி ரசூல்லா இதை எப்படி சொல்லிப்பாங்க? சில சொல்லுவாங்க அது ரசூல்லா சூனியம் செய்யப்பட்டுச்சா கேட்டா, ரசூல்லாக்கு எப்படி சூனியம் செய்யப்படும்? பைத்தியமா? ரசூல்லா விளத்தாட்டிடலுமா? இப்படி எல்லாம் கேட்பாங்க. அறிவு, லொஜிக். ரசூல்லாக்கு சூனியம் செய்யப்பட்டேன்னு யார் சொல்றா? யார் சொல்றா? ஹதீஸ் வருது தெரியுமா? ரசூல்லா சொல்றாங்க சூனியம் செய்யப்பட்ட சொல்றாங்க. அப்ப நாங்க நம்பணுமா? அந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் வரிசை சரியாயிக்குது. முதல்ல எங்கட ஈமான் எப்படி இருக்கணும்? ஏத்துட்டு போகணும். இதுல போயிட்டு சூனியம் மீக்குதா, ஜோசியம் மீக்குதா, இது ஈக்குதா, அது ஈக்குதான்னு நாங்க சிந்திக்க போய்த்தோம்னா என்ன நடக்கும்? எங்கட ஷைத்தாண்ட சிந்தனைகள் எங்கேயோ கொண்டு போகும். ஏன்னு கேட்டா, அல்லாஹ்க்கு தெரியாத உலகத்துல ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் ஒன்று சொன்னா அதை என்ன செய்யணும்? நாங்க அப்படியே நம்பணும். விளங்கிச்சா? எந்த டவுட்டும் வரப்படாது அதுல. இதுல நீங்க என்ன செய்யணும்? அறிவுதான் எல்லா உலகத்துல எல்லா வழிகட்ட கொள்கையும் உங்கள்கிட்ட வருவாங்க. எப்படி வருவாங்கன்னு கேட்டா, லொஜிக் தான் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? லொஜிக் பேசி இது எப்படி, அது எப்படி, இது எப்படி. என்னன்னு கேட்டா, நீங்க இதை விளங்கப்படாது, அதை விளங்கப்படாது. ரசூல்லாட்ட இஸ்லாத்தை நிறைய பேர் எப்படி பிரச்சாரம் பண்ணி வச்சுக்கிறது தெரியுமா? இஸ்லாத்துல எல்லாத்துக்கும் பதிலிக்குது. இஸ்லாத்துல எல்லாத்துக்கும் பதிலிக்குதா? அப்படி ஒரு சப்ஜெக்டே இஸ்லாம் சொல்லல. ரசூலுல்லாவோ அல்லாவோ எல்லாத்துக்கும் பதிலி ரெண்டு எண்டைக்காவது சொல்லிடுறாங்கன்னு கேட்டா எந்த ஒரு அடிப்படையிலும் அப்படி சொல்லல. அதுக்கு மாத்தமா தான் நிக்குது. ஆனா எங்க நாக்கள் பிரச்சாரம் செய்யறதுக்கு என்ன சொல்றது தெரியுமா? இஸ்லாத்துல எல்லா கேள்விக்கும் பதிலிக்குது, எல்லா கேள்விக்கும் பதிலிக்குன்னு இவன் சொல்லிட்டான் தானே. இப்ப இவனுக்கு ஒரு கட்டாயம் வந்துட்டுது, என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். என்ன செய்வான்? பதில் இல்லாத கேள்வி கேட்டாலும் ஏதாவது ஒன்று வளர்ச்சி பேசிடுவான். அது அவன் மறுமை வாழ்க்கையை பாதிக்கிற அளவு பேசிடும். விளைச்சா? முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய எதிரி யாரு? முஸ்லிம்களோட மிகப்பெரிய எதிரி யாரு? ஷைத்தான் எதிரி. மனிதர்கள், யூதர்கள். மனிதர்கள் யாரு மிகப்பெரிய எதிரி? யூதர்கள். ரசூலுல்லாவை கங்கணம் கட்டிட்டு ரசூலுல்லாவை வீழ்த்துறதுக்கு அங்க ஒரு ஃபுல் ஃபோர்ஸா செயல்பட்டவங்க யூதர்கள். யூதர்கள் ரசூலுல்லாட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி? என்ன கேள்வி கேட்டாங்க? யாருக்காவது தெரியுமா? யூதர்கள் ரசூலுல்லாட்ட கேட்டாங்க, ரூஹுண்டா என்னன்னு. என்ன கேட்டாங்க? ரூஹுண்டா என்னன்னு. அல்லாஹ் என்ன சொல்ல சொன்னான்? வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா
கலீலா, உங்களுக்கு குறைவாகவே அறிவு கொடுக்கப்படும். இது பற்றிய நாலேஜ் உங்களுக்கு இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, வைங்களேன். அவர் வந்து ஒரு ஏதோ ஒன்றை பற்றி கேட்குறாரு. அவர் எங்களுடைய எதிரி, பயங்கரமான எதிரி, என்ன வீழ்த்துறது, கேள்வி கேட்டே வீழ்த்துறதுக்கு சுற்றி நீரான். எந்த நேரம் அவன் வேலை என்னத்தை எப்படி சரி வர மடக்கொண்டு முன்னாலேயும் பின்னாலே ரசூலா மடக்கத்தானே முன்னாலேயும் பின்னாலே அலைஞ்சு நீந்த யூதன், முன்னாலேயும் பின்னாலே அலைஞ்சு நீர யூதன் வந்து ரசூல்லாட்ட வந்து எப்படி சரி இன்றைக்கு நான் உங்களை மடக்கணும்னு சொல்லிட்டு வாரான். வந்து ரசூல்லாட்ட சொல்கிறான், இங்கே பாரு, அது அங்கே இது பண்ணிட்டு வாரான். என்ன மற்ற யூதன்ட்ட எல்லாம் பாரு, இன்றைக்கு நான் ரசூலை மடக்கிறேன்னு சொல்லிட்டு வாரான். வந்து இன்றைக்கு கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லாட்டி இவர் அவுட்டு. அப்போ இந்த இடத்துல கேள்விக்கு பதில் சொல்கிற எவ்வளோ முக்கியமான ஒரு தருணம். இந்த இடத்துல வந்து ரூஹுண்டா என்ன சொல்லுங்க சொல்லி சொன்னான். இந்த இடத்துல ரசூலாட்ட கேட்டோன்னு ரசூலா சும்மா வைக்கிறாங்க. வஹி வருது, உங்களுக்கு இது பற்றிய எந்த அறிவும் இல்லை, கொடுக்கப்படலைன்னு சொன்னாச்சு. இப்போ அந்த யூதண்ட பார்வையிலேருந்து பாருங்க, ஒருத்தர் இப்போ எங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்டோன்னே நாங்கள் அவன்கிட்ட சொல்கிறோம், அதுவும் எங்களை கேள்வி கேட்டு மடக்கிறதுக்கே சுற்றிட்டிக்கிற ஒருத்தன் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறான். அவன் கேள்வி கேட்டோன்னே நாங்கள் சொல்கிறோம் அது பற்றிய எந்த அறிவும் வந்து உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் அவன் என்ன கேட்பான், நீ என்ன நான் கேள்வி கேட்டால் பதிலை சொல்லு, அது பற்றி உனக்கு அறிவில்லைன்னு சொல்கிற, அப்போ நீ என்ன இது நீ பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் சொல்லிட்டு கேள்வி கேட்பானா இல்லையா, திருப்பி கேட்பானா இல்லையா, கேட்பான் தானே. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சுக்கணும், இஸ்லாத்தில் எல்லா கேள்விக்கும் பதிலிக்குது, எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கண்டா முதல்ல அல்லாஹ் என்ன செஞ்சுக்கணும், அதை படித்து கொடுத்திக்கணும். யாருக்கு, ரசூலுல்லாஹ்க்கு படித்து கொடுத்து யூதனுக்கு சொல்ல வச்சுக்கணும். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செஞ்சான், அல்லாஹ்ட ஹிக்மத்தை பார்த்தீங்களா, என்ன சொன்னான், அது பற்றிய அறிவு உங்களுக்கு இல்லை, இஸ்லாத்தில் எல்லாத்துக்கும் எல்லா கேள்விக்கும் பதில் இல்லை, அதுக்கு நீ வேண்டிய பிரச்சாரத்தை வெளியில பண்ணிக்கோ, அது பிரச்சனை இல்லை. அறிவுன்றது ஒரு குறிப்பிட்டு தான், ஏண்ட உங்களோட அறிவிக்கு தானே. இந்த இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட அறிவினுடைய தரமும் வேற. எல்லாரும் ஒரே மாதிரி அறிவாளிகளா, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தரத்தில் அறிவிக்கு. ஒரு இப்ப நான் இப்ப சொன்ன விஷயத்தை புரிஞ்சிட்டதுல நீங்க ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுப்பீங்க, அப்படித்தானே. எல்லாரும் ஒரே மாதிரி புரியுமா, இல்ல. அப்ப அறிவோட தரம்ன்றது வந்து மனுஷனுக்கு மனுஷன் வேறுபடும் தானே, மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடும். நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி இது சரி 100க்கு 100 சரின்னு செஞ்சுப்பீங்க, இன்றைக்கு அது தெளிவான பிளண்டு விலங்கு. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குதா இல்லையா வாழ்க்கையில, இருக்குதானே. அப்ப அந்த நேரத்தில் இதுதான் சரி 100க்கு 100 சரின்னு சொன்னது பின்னால கொஞ்சம் பக்குவப்பட்டு வர்றதுக்கு இது பிளண்டு விலங்கு. அப்ப எங்கட அறிவு என்ன செய்யுது, பொய் சொல்லு. அறிவு என்ன சொல்லுது, எல்லா இடத்துலயும் எங்கட அறிவு எங்களுக்கு சரியான பாதையை காட்டுமா. ஆனா நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் கேட்டா, என் அறிவு என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, வஹி என்ன சொல்லுதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அறிவு என்ன சொன்னாலும், இப்ப உதாரணத்துக்கு எனக்கு இதை ஏத்துக்கிறது கொஞ்சம் நெருடலாத்தான் நீக்குது, என் உள்ளம் இதை ஏத்துக்குது இல்லை, இது எப்படி அது எப்படி அப்படின்னு உள்ளத்துல ஒரு கேள்வி வரத்தான் செய்து. ஆனாலும் சொன்னவன் அல்லாஹ், எனக்கு அறிவை தந்த அல்லாஹ் தான் இதை சொல்றான். அது உறுதியா நிரூபிக்கப்பட்டா நான் அதை ஏத்துட்டு போனேன்னா இதை அப்படி ஒரு மனநிலைக்கு நாங்க வந்துட்டோம் வைங்களேன். 5 வருஷத்துக்கு பிறகு அது விளங்குறதுக்கு நாங்க அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கு நான் அதை மறுக்கல. ஏன் மறுக்கல தெரியுமா, வஹி அல்லாஹ் சொன்னது அது ஒரு நாளும் பொய்யாகாதுன்னு அன்றைக்கு நினைச்சேன். அன்றைக்கு எனக்கு நெருடல்கள் இருந்துச்சு, இன்றைக்கு அதுக்குரிய கேள்விக்குரிய விடைகள் கிடைச்சிட்டுது. அன்றைக்கு நான் அதை மறுக்கல, இன்றைக்கு நான் சரியான ஒரு வழியில போயிட்டு விளங்குதா. அப்ப எங்கள்கிட்ட என்ன இருக்கணும், மனசுல எப்பவுமே வஹிதான் அடிப்படை. சரியா, வஹியில ஒரு விஷயம் ஊர்ஜிதமாக நிரூபிக்கப்பட்டால் எங்களோட அறிவை வச்சு நாங்க என்ன செய்யக்கூடாது, அதுல பிழை காண்றதுக்கு போக கூடாது. சரியா, அறிவை வச்சு இது உதாரணத்துக்கு சில தவறான சிந்தனைகள் கேட்டா குர்ஆனுக்கு ஹதீஸ் முரண்படும், சஹீஹான அறிவிப்பாளர் வரிசை சரியா வந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுன்னு சில பேர் சொல்றாங்க. முரண்படுமா, குர்ஆனும் ஹதீஸ் வஹியும் அந்த ஹதீஸ் அந்த குர்ஆனும் வஹி ஹதீஸும் வஹி, அதுல யாருக்கா மாற்று கருத்துக்குதா. இப்போ உங்கள்கிட்ட நான் லேசா கேட்கணும், சும்மா சிம்பிளா புரியுற மாதிரி. ஹதீஸ் வந்து அல்லாஹ் என்னத்தையா வச்சுறான், வஹியா வச்சுறான். அந்த வஹியை நீங்களோ நானோ முடிவு செய்யற மாதிரி இருக்குமா. இப்ப ஒரு என்ன மூளையில போட்டு பாக்குற, இது சரியா இருந்தா இது ஓகே, இதே ஏத்துக்கும், இது சரி இல்லாட்டி இதை ரிஜெக்ட் பண்ணுவோம். இப்படி வச்சா ஒரு ஹதீஸ் அடிக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்லுவாரு, எனக்கு இந்த ஹதீஸ் ஓகே, சும்மா சூனிய ஹதீஸ் எடுத்துக்கோமே, ஏண்ட அறிவு இது சரின்னு படுது, அவரை ஏத்துக்குவாரு. இன்னொருத்தர் சொல்லுவாரு, ஏண்ட அறிவு இதை பிளன்னு படுது, அதனால நான் இதை மறுக்கிறேன். ஒவ்வொருத்தரும் நினைச்ச மாதிரி முடிவு எடுத்தா அது வஹி ஆயிக்குமா, வஹில அப்படி முடிவு எடுக்கலுமா. அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னா சமயனா வாத்தானா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். வஹி என்னைக்குமே நாங்க என்ன செய்யணும்னு கேட்டா எங்கட அறிவை வச்சு வஹியை நாங்க சிந்திக்கணும். எப்படி சிந்திக்கணும், அது மறுக்கிறது சிந்திக்கப்படாது. அல்லாஹ் இதுல என்ன நாடுறான்,
இதில் உள்ள ஹிக்மத் என்ன, இதை வச்சு எங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய சொல்ல வாரான் அப்படின்னு சிந்திக்கணுமே தவிர இது அல்லாஹ் சொன்னது விலை அப்படின்ற ரீதியில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, சிந்திக்க கூடாது. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. சரி, சரியா? இது கொஞ்சம் டைம் போயிட்டு இப்ப முக்கியமான தலைப்பு அடுத்தது சஹாபாக்கள். சஹாபாக்கள்டா யாரு? இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது இந்த இதுக்கு தானே. இதுதான் நான் உங்கள்கிட்ட முதல்ல கேட்ட ஒரு சில கேள்விகள் கேட்டேன் தானே. எல்லாரும் சொல்றாங்க நான் தௌஹீத் ஜமாத், நான் தப்லீக் ஜமாத், நான் அந்த ஜமாத், நான் இந்த ஜமாத், நான் சரியான பாதை. இந்த பாதையை அளவிடுற அளவுகோல் என்ன அளவுகோல்? என்ன அளவுகோல்? அளவுகோலை இஸ்லாம் எங்க வச்சுக்கி தெரியுமா? சஹாபாக்கள் தான் வச்சு. அதான் நாங்க பார்க்க போறோம். சரியா? சரி, சஹாபாக்கள் தான் யாரு? நபி அவர்களுடைய தோழர்கள். இப்ப எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு வரைவிலக்கணம் இவர் தான் அவர் விளங்கிச்சா? உதாரணத்துக்கு இந்த மனுஷனை பத்தி சொல்றேன்டா, இவர் கருப்பானவர், உயரமானவர், சரியா? இப்படி ஒரு வரைவிலக்கணம் சொல்லுதுன்னு ஒன்றுக்கும். இப்ப சஹாபாக்கள்ன்ற லிஸ்ட்ல யாரெல்லாம் வருவாங்க, யாரெல்லாம் வரமாட்டாங்க, இதுக்கு அறிஞர்கள் ஒரு அழகான ஒரு நடைமுறையை சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, யாரெல்லாம் ஈமானோடு ரசூலுல்லாவை சந்தித்து, எதோட சந்திச்சுக்கணும்? ஈமானோடு ரசூல்லாவை சந்திச்சா. இப்ப ரசூல்லாவை சந்திச்ச எல்லாருமே சஹாபியா? அபூ ஜஹல் ரசூல்லாவை சந்திச்சான், சஹாபியா? இல்ல, விளங்கிச்சா? அதே ஈமானோடு இஸ்லாத்திலே மரணிச்சிக்கணும். ரெண்டு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? சஹாபின்னா யாரு? ரசூல்லாவை வந்து ஈமானோட சந்திச்சிக்கணும், ஈமானோட மரணிச்சிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் ரசூல்லாவை சந்திச்சு ஈமானும் கொண்டாரு, ஆனா என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டா வேறொரு மதத்துக்கு போயிட்டார். இப்ப இவர் சஹாபியா? இவர் சஹாபி இல்ல. ஏன் சஹாபி இல்ல? வேற மதத்துக்கு போயிட்டார். சரி, இந்த வரைவிலக்கணம் படிலேயே இவர் சஹாபி இல்லையே, அவர் ஈமானோடு மரணிக்கல. விளங்கிச்சா? ஈமானோடு ரசூலுல்லாவை சந்திச்சு ஈமானோடு யாரெல்லாம் மரணிக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? சஹாபாக்கள் சொல்லுவோம். ஹதீஸ் கலையில ஒரு விதி இருக்குது, சஹாபத்து குல்லுஹும் உதுவும், சஹாபாக்கள் அனைவரும் நீதமானவர்கள். இப்ப எங்களுக்கு ஹதீஸ் வருது தானே, ஹதீஸ்ல அறிவிப்பாளர்கள் வருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு சஹாபி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிச்ச செய்தி, அதை அறிவிச்சிப்பாரு. இப்னு உமர் அலி யார்ட்ட சொல்லிப்பாரு? அவருக்கு அடுத்த ஜெனரேஷன்ல வந்து தாபியிட்டு ஒருத்தர் சொல்லிப்பாரு, அவர் இன்னொருத்தருக்கு சொல்லி, அவர் இன்னொருத்தருக்கு சொல்லி, அவர் இன்னொரு சொல்லி, அவர் இமாம் புகாரி சொல்லிப்பாரு. விளங்கிச்சா? இப்படித்தான் ஹதீஸ் வர சங்கிலிக்கு ஒரு அறிவிப்பாளர் வரிசை சொல்லுவோம். அறிவிப்பாளர் வரிசையில முதல் அறிவிப்பாளர் யாரு? ரசூல்லா சொல்லிப்பாங்க. ரசூல்லாட்ட இருந்து கேட்டவர் யாரு? ரசூல்லாட்ட இருந்து கேட்டவர் கண்டிப்பா யாரா இருப்பாரு? சஹாபியா தான் இருப்பாரு. சஹாபி இல்லாத ஒருத்தர் கேட்கலுமா? ஏலா. ரசூல்லாவை நம்பி கண்டு ரசூல்லாவை பார்த்து ஈமானோட மரணிச்சவர். அப்படி ஒருத்தர் கேட்டுட்டு ஒருத்தர் வாரார், ஒரு நபி தோழர் வாரார், வந்துட்டு அதுக்கு அடுத்தது இப்ப இப்னு உமர் அலி அவர் ஒரு நபி தோழர், அவருக்கு அடுத்த வாரார் இப்னு உமர் அலி இருந்து கேட்டாரே, அவரை வந்து பார்ப்போம், இவர் நல்லவரா கெட்டவரா, இவர் எப்படிப்பட்டவர், இவரோட மனன சக்தி எல்லாம் எல்லாம் ஹதீஸ்களை அறிஞர்கள் இவங்களை பாதுகாத்து வச்சுறாங்க. இவர் யார், இவரோட ஊர் என்ன, இவரோட ஹிஸ்டரி என்ன, இவரோட சரித்திரம் என்ன, இவர் பொய் சொல்லுவாரா, இவர் நல்லவரா, இவர் கெட்டவரா, எல்லாம் பதியப்பட்டி. இவரோட மனநத்தன்மை எப்படி, இன்றைக்குள்ள அன்றைக்கு அவங்க போட்ட அந்த அளவுகோலிக்கு தானே, அதை வச்சு இன்றைக்கு எங்க யாரையாவது அளவுகோல் சொன்னா நாங்கள் எல்லாம் ஹதீஸ் கலையில தைஃபான அறிவிப்பாளர்கள். என்ன நான் நம்ப மாட்டேன், இங்கிக்கிறதுல ஒருத்தர் கூட ஒரு பலமான சகியான அறிவிப்பாளர் ஆயிப்பான். எதிரிமா அவ்வளவு கடுமையான உசூல்கள் போடப்பட்டது. ஒருத்தர் நல்லவரா மட்டும் இருந்தா போதாது, மாத்தி மாத்தி பேசப்படா, ஞாபக சக்தி சரியாயிக்கணும். ஞாபக சக்தி குறவுண்டா அங்க தட்டி விட்டாச்சு, அவர் ஞாபக சக்தி குறவுள்ளவர் எப்படி நான் நம்புறேன். Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. சொன்ன அந்த ரசூலுல்லாஹி இருந்து கேட்ட அந்த சஹாபியார் தானே, அவரை நல்லவரா கெட்டவரான்னு பார்க்க மாட்டாங்க. விளங்கிச்சா? ஏன் நல்லவரா கெட்டவரான்னு பார்க்க மாட்டாங்க? ஏண்டா சஹாபாக்கள் எல்லாருமே நல்லவங்க தான். விளங்கிச்சா? பொதுவான அடிப்படை வந்து சஹாபாக்கள்கிட்ட வந்து அவங்க நல்லவங்க தான், ஆனா மனுஷன் அடிப்படையில் அவங்கள்ட்ட தவறுகள் வரும்.
தவறம் இருக்குல்ல. ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வேணுண்டு போய் சொல்ல மாட்டாங்க. எங்களை மாதிரி சில குறைபாடுகள் அவங்கள்ட்ட குறைவாய்க்கும், அதனால அவர்களை பார்க்க மாட்டாங்க. சரியா? இப்ப குர்ஆனை எங்களுக்கு கொண்டு வந்தது யாரு? குர்ஆனுடைய அறிவிப்பாளர்கள் யாரு? சஹாபாக்கள் தான். விளங்கிச்சா? சஹாபாக்கள் தீந்து தான் அடுத்து வந்துச்சு. விளங்கிச்சா? அப்ப அந்த குர்ஆனையும் கொண்டு வந்தவங்க அவங்க தான், ஹதீஸையும் கொண்டு வந்தது அவங்க தான். சரியா? அல்லாஹ் இந்த உம்மத்தின நம்பிக்கையாக வச்சிரான். அல்லாஹ் தான் தேர்ந்தெடுத்தான் அவங்கள. யாரு சஹாபி ஆகணும்னு தேர்ந்தெடுத்து அவங்களா விரும்பி போனாங்களா? யார்கிட்ட உள்ளம் சுத்தமாக்கி ஒரு நபியை தேர்ந்தெடுக்கிறது யாரு? எவ்வளவு சுத்தமான மனுஷன்ல எவ்வளவு சுத்தமானவர் அவரை வச்சு தான் நபியா எடுப்பான். அதுக்கு பிறகு அவரோட இருக்கக்கூடியவர் மனுஷன்ல யார் சுத்தமாக்கிறோம் அவங்கள தான் தேர்ந்தெடுப்பான். விளங்கிச்சா? சும்மா எல்லாம் வந்து நாங்க என்ன நினைக்க கூடாதுன்னா எங்களை எல்லா மனுஷன மாதிரி ஒரு மனுஷன் தானே, அதுல மாற்று கருத்து இல்ல. தவறு வரும், அதுல மாற்று கருத்தும் இல்ல. ஆனா உலகத்துல தவறு எங்களை விட மிக குறைவாக வர்றது யாரு? சஹாபாக்கள்கிட்ட. வந்தா கூட என்ன செய்யும் கேட்டா உடனே அதை திருத்திக்கிற மனப்பான்மை அவங்கள்ட்ட இருந்துச்சு. சரியா? இப்ப இவங்க தான் சஹாபாக்கள். இப்ப இந்த சஹாபாக்கள் வரைவினக்கள் விளங்கிச்சு தானே உங்களுக்கு சஹாபாக்கள் தான். ரெண்டாவது பகுதி வந்து அல்லாஹ் சஹாபாக்கள் சம்பந்தமா நிறைய வசனங்கள், நேரம் போதா நான் ஃபாஸ்டா குயிக்கா சொல்லிட்டு போறேன். சஹாபாக்கள் சம்பந்தமா நிறைய அடிப்படைகளை சொல்றாங்க, சிறப்புகள் சம்பந்தமா. வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஹும் பி இஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரல்வான். முந்தி சென்ற முதலாம் அவர்களான அன்சாரிகள், முஹாஜிரீன்கள். அன்சார்னா யாரு? மதீனாவாசிகள். முஹாஜிரீன்கள்டா மக்காவாசிகள். மக்காவாசி நபி தோழர்கள் இருக்கிறாங்க, அபூபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி, அலி அலி, இவங்க எல்லாம் யாரு? மக்காவில் இருந்தவங்க. அவங்க எல்லாம் முஹாஜிரீன்கள், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள். அன்சாரிகள்டா உதவியாளர்கள், அவருக்கு உதவி செஞ்சவங்க. அவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் யாரு? மதீனாவாசிகள். விளங்கிச்சா? ரெண்டு கேட்டகரி இருந்துச்சு சஹாபாக்கள். இவங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு முந்தி வந்தவர்கள் அவர்களை நல்ல முறையில் பின்பற்றியவர்கள். சஹாபாக்களை நல்ல முறையில் பொருந்தி கொண்டான். அல்லாஹ்வோட பொருத்தம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வோட பொருத்தம் வந்தா என்ன கிடைக்கும்? சுவனம் கிடைக்கும். அதானே? அல்லாஹ்வோட பொருத்தம் எங்கே? சுவனத்துல தான் நிக்குது. அப்ப அல்லாஹ் சொல்றான் வந்து அந்த சஹாபாக்களை நான் பொருந்தி கொண்டேன், அவர்களை நல்ல முறையில யாரெல்லாம் பின்பற்றாங்களோ அவர்களையும் பொருந்தி கொண்டேன். சரியா? இது ஒரு அடிப்படை. அதே நேரம் சில சஹாபாக்கள் குறித்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, உதாரணத்துக்கு பத்ர் போர்க்களம். பத்ர் வாசிகள் எல்லாரும் யாரு? சொர்க்கவாசிகள். பத்ர்ல கலந்து கொண்ட எல்லாருமே சொர்க்கவாசிகள். அவங்க எதுக்கு பிறகு என்ன பாவம் செஞ்சாலும் அவங்களுக்கு அது இது படாது அப்படின்னு நல்லாவே சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ சஹாபாக்கள் பத்ர்வாசிகள் எல்லாம் யாரு? சொர்க்கவாசிகள், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். 10 சஹாபாக்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். நேரம் சுருக்கிறதுக்காக நான் குயிக்கா சொல்லிட்டு போறேன். அபூபக்கர் அலி, உமர் அலி, உஸ்மான் அலி, அலி அலி அப்படின்ட்டு தல்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி. சரியா? 10 பேரை இஸ்லாம் என்ன சொல்லுதோ சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவங்கன்னு சொல்றாங்க. இந்த 10 பேரை பத்தி உதாரணத்துக்கு அலி அலியை பத்தி ஒருத்தர் ஏசுறாரு. இவர் யாரு? அலி அலிக்கு ஒருத்தர் ஏசினா அவர் யாராயிக்கும்? அல்லாஹ் சொர்க்கவாசின்னு அலி அலியே சொன்னாச்சு. அலி அலிக்கு ஒருத்தர் ஏசினாண்டு அவன் யாரு? அவன் எங்க போய் சேருவான்? அவன் நரகத்தினுடைய பாதை. யாருக்கு நாங்க என்ன செய்யக்கூடாது? நீ நரகத்துல ஃபத்வா கொடுக்கத்தால நரகத்தின பாதையில போறாரு. இல்லைச்சா? நரகத்தில ரூட்டை தேர்ந்தெடுத்துட்டாரு. இப்ப ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இப்ப சஹாபாக்கள் சம்பந்தமா குர்ஆன்ல நிறைய இது. அதே மாதிரி பையத்துர் ரில்வான் இன்னொரு உடன்படிக்கை நடந்துச்சு. அதுல பங்கு பற்றியவர்கள் யாரும் நரகம் போக மாட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சரியா? அது ஒரு கூட்டம். அப்ப இப்படி சிறப்பு கலிக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில சிறப்பு கலிக்கு. சஹாபியாகவே ஒருத்தர் ஒரு சஹாபியா இருந்துட்டாருன்னா அவர் என்ன செய்வார்? மிக சிறப்புக்குரியவர். அதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் வரக்கூடாது. சரியா? எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் வரக்கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி, எந்த பேர்ல இருந்தாலும் சரி. இப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு சில பிரச்சனைகள் நடந்துச்சு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு போறோம். சரியா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க தானே? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு அநியாயமா ஒரு கூட்டம் கொலை செஞ்சது. அவங்க ஆட்சி செய்யற காலத்துல அவங்கள ஆட்சியில பிரச்சனை அப்படி இப்படின்னு பொய்யெல்லாம் சொல்லி ஒரு அநியாயமா ஒரு கூட்டம் கொலை செஞ்சது. இந்த கொலையை செஞ்சதுக்கு பிறகு, இந்த கொலை நடந்ததுக்கு பிறகு, இந்த கொலைக்கு நியாயம் தேடி சில சஹாபாக்கள் 2 பிரிவினைகளாக 3 பிரிவினைகளாக மாறினாங்க. சரியா? மாறி ஒரு சில யுத்தங்கள் அவருக்கு மத்தியில் நடந்துச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியில, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மத்தியில, அதே மாதிரி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எல்லா சஹாபாக்கள் இவங்களுக்கு மத்தியில யுத்தங்கள் நடந்துச்சு. இதை வச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சில பேர்
இங்க பாருங்க வெட்டினாங்க குத்திட்டாங்க, அதனால சஹாபாக்களை வந்து ஏசுவாங்க. எங்களுக்கு ஏசலுமா அவர்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை நடந்தது உண்மைதான். நடந்ததுக்கு எல்லா சஹாபாக்களும் வெட்டிட்டாங்கன்னா இல்ல, ஒரு சில குறிப்பிட்ட சில சஹாபாக்கள் சண்டையில் ஈடுபட்டாங்க, அது மாற்று கருத்து இல்ல. அதை வந்து அது அல்லாஹ்க்கும் அவர்களுக்கும் உரியது. அதை பத்தி நாங்க பேசலாமா? சரியான அக்கீதா என்ன, சரியான நம்பிக்கை என்ன, அவர்களை பற்றி நாங்க என்ன சொல்லக்கூடாது. அதுல வைத்துட்டு ஒருத்தர் வைத்து முஆவியார் அலி கெட்டவர் இப்படி பேசவும் கூடாது, அலி அலி கெட்டவர் இப்படி பேசவும் கூடாது, உஸ்மான் அலி கெட்டவர், இது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். விளங்கிச்சா? அல்லாஹ் என்ன சொல்றான் சஹாபாக்களை குறித்து? என்ன சொன்னான்? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட ஒருத்தர விஷயத்தில் அல்லாஹ் பொருந்தினதுக்கு பிறகு நாங்க நியாய தீர்ப்பு கொடுக்கலுமா? எங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்குற இது அவங்களோட விஷயத்துல எந்த அடிப்படையும் எங்களுக்கு இல்ல. சரியா? அப்ப நாங்க என்ன செய்யணும் கேட்டா, அந்த சமுதாயம் எப்படி சமுதாயம்னு கேட்டா, அடிப்படையில இந்த உலகத்துல இந்த மார்க்கத்தை கொண்டு வரதுக்கு தண்ட உயிரை கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து, உடமையை கொடுத்து, மக்காவுல இருந்து கோடி கோடியா சொத்துக்களை வச்சுட்டு இந்த சமுதாயம் விரட்டி அடிக்கப்பட்டாங்க. ₹1 காசு இல்லாம மக்கா விட்டு துரத்தி அடிச்சாங்க. என்னதுக்கு அடிச்சாங்க? துரத்தி ரசூலுல்லாஹ் ஏத்துன்றதுக்கா எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தாங்க. தண்ட குடும்பத்தை தூக்கி போட்டு வந்தாங்க, தண்ட சொத்தை தூக்கி போட்டு வந்தாங்க, தண்ட உடைமைகள். அல்லாஹ்வுடைய தூதர் போர் எத்தனையோ போர்க்களங்கள் ரசூலுல்லாஹ்ட மேல ஒரு கீறல் புழுறத்தை தாங்கல அந்த சமுதாயம். ரசூலுல்லாஹ்க்கு அரணா நின்றது உஹது போர்க்களம். நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கும், உஹது போர்க்களத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வெட்டு புழுது. ரசூலுல்லாஹ்க்கு என்ன புழுது? வெட்டு புழுது. அந்த இடத்துல 7 அன்சாரி தோழர்கள். எத்தனை பேர்? 7 அன்சாரி தோழர்கள். ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்க ஒருத்தர் இல்லையான்னு கேட்கிற நேரத்துல ஒரு அன்சாரி தோழர் ஓடி போறார். 100க்கு 100 சாவுதான், வேற ஒன்றும் இல்லைங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் நிக்கிறாங்க, எல்லா எதிரிகளும் ரசூலுல்லாஹ்வை சுத்தி இருந்துட்டு ரெடி ஆகிட்டிக்கிறான், கொல்றதுக்கு வீசிட்டிக்கிறான். அந்த இடத்துல ஒரு அன்சாரி தோழர் ஓடி போய்த்து முன்னால நிக்கிறார். வரக்கூடிய அம்புகளும் வெட்டுகளும் அவருக்கு வந்து விடும். எப்படி காடா? ரசூலுல்லாஹ்க்கு காடா. ரெண்டாவது ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கணும், அவர் மௌத்தாயினா அடுத்த இடத்துக்கு இன்னொரு சஹாபி வரார். அந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹ்க்கு முன்னால காடா நிக்கிறார். மூணாவது ஒரு நபித்தோழர், அன்சாரிகள் வந்து அன்சாரி நபித்தோழர் வந்து நிக்கிறார். நாலாவது ஒரு அன்சாரி, அஞ்சாவது ஒரு அன்சாரி நபித்தோழர், ஆறாவது ஒரு அன்சாரி நபித்தோழர், ஏழாவது ஒரு அன்சாரி நபித்தோழர். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு துரும்பு ஒரு சின்ன ஒரு கீறல் விழப்படான்றதுக்காக வேண்டி அந்த போர்க்களத்துல 100க்கு 100 என்ற உசுறு போகுது இந்த இடத்துல தெரியும். தெரிஞ்ச இடத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு கேடயமா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு தூசி படப்படா என்ற உசுறு போயிட்டு போகட்டும் பேது நின்றாங்க. இந்த உறுதி அவங்கள்ட்ட கடைசி மட்டும் இருந்துச்சு. விளங்கிச்சா? நானும் நீங்களும் இந்த மார்க்கத்துக்கு எதுவுமே செய்யல. நானும் நீங்களும் சந்தோஷமாயிக்கிறோம், கஷ்டப்படவும் இல்லை, மார்க்கத்தை பரப்புறதுக்கு எதுவுமே செய்யல. சும்மா அழகா சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் யுத்தம் என்பது அடிப்படை. ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வந்து வாள்களை வைக்கிறதுக்கு முந்தி அடுத்த யுத்தத்துக்கு அழைப்பு. 6 மாசம், 1 வருஷம். இன்னைக்கு பயணம் நாங்க போறோமே, பஸ்ல சொகுசா, விமானத்துல சொகுசா, 200 கிலோமீட்டர் போகணும்னு சொன்னா சொகுசு பஸ்ல போறோம். அதே 1000 கிலோமீட்டர் பாஸ் ஆகிற நேரத்தில் விமானத்துல போறோம். அவங்க அன்னைக்கு எதுல போனாங்க? அவங்களும் போனாங்க பயணங்கள். எதுல போனாங்க? நடந்தும் ஒட்டகத்திலையும் பாலைவனத்துல சுடு மணல்ல நடந்து கால் வலிக்க. இன்றைக்கு மாதிரி நல்ல செருப்புகள் இல்லை, இன்றைக்கு மாதிரி நல்ல ஆடைகள் இல்லை, இன்றைக்கு மாதிரி எங்களுக்கு இருக்கிற எந்த வசதி வாய்ப்பும் இல்லை. கடுமையான வெயில்ல, சவுதியிட வெயில் உங்களுக்கு தெரியும் தானே, எங்களை மாதிரி அடிக்கிற வெயில் அது. சவுதியிட குளிர், அந்த சீசனுக்கு வரக்கூடிய அந்த குளிர் எங்களை மாதிரி குளிரா? மிக கடுமையான குளிர், மிக கடுமையான சூடு. இந்த சூட்டுலையும் குளிரையும் மாச கணக்கு 6 மாசம் 8 மாசம் 10 மாசம் போவாங்க யுத்தத்துக்கு. போயிட்டு வீட்டுக்கு வந்து வாழ வைக்கிறதுக்கு முந்தைய ரசூலுல்லாஹ் திரும்ப அழைச்சா, இஸ்லாம் திரும்ப அழைச்சா. நாங்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து 1 வருஷத்துக்கு பிறகு மனைவி புள்ளைய பார்க்க வரோம். வந்துட்டு யாராவது கொஞ்சம் வாங்கலேன்னு சொன்னா, உதாரணத்துக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு பயான்ல உட்கார்ந்து மார்க்கத்தை படிக்கிறதுக்கு ஒரு 2 ஹவர் உட்கார்ந்துட்டு ஒரு ஓஃபோண்டை கொடுத்து 5 நிமிஷம் கொடுத்துட்டு திரும்ப வாங்கலேன்னு சொன்னா, இப்பதானே 2 ஹவரில் ஒரு 5 ஹவர் வைங்களே, 5 ஹவர் போட்டு அறுத்தீங்களே, இன்னும் மரா கூப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லுவோம் தானே. 5 ஹவர் நாங்கள் எவ்வளோ நேரம் வந்து நின்றிருந்தோம், அதுக்குள்ளுக்கு மரா போயிட்டு கொஞ்சம் ஒரு தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடல, அதுக்குள்ளுக்கு திரும்ப கூப்பிடுறீங்களேன்னு நினைப்போம். சஹாபாக்கள்
வருஷ கணக்கெல்லாம் போய் யுத்தம் செஞ்சுட்டு வந்து வீட்டுல மனைவிக்கிறா, புள்ள குட்டிக்குது, குடும்பம் மிக்குது, எல்லாம் மிக்குது. போய்த்து அவங்கள அரவணைச்சு அவங்கள அணைச்சு அவங்களோட தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய அந்த அடிப்படை நிமிடங்கள் கூட அவர்களுக்கு கொடுக்கப்படாமல் சில வேளைகளில் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அப்படி அழைக்கப்படக்கூடிய நேரத்தில் குடும்பத்தை தூக்கி போட்டுட்டு திரும்ப நடந்தாங்க. பல ஆயிரக்கணக்கு பல மாத பயணத்துக்கு ரெடி ஆகினாங்க. இந்த பயணம் திரும்பி வருவோமா இல்லையான்னு தெரியாத பயணம். எதுக்கா இந்த தியாகம்? எதுக்கா? அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்கா. உஹது போர்க்களத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை நோக்கி அம்புகள் வருகிறது, தண்ட கையால இப்படி இப்படி தடுப்பாங்க. தடுத்து அவருடைய அந்த கையே அந்த போர்க்களத்துக்கு பிறகு வேலை செய்யாம போகுது. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, எத்தனை உயிர்கள், எத்தனை போர்க்களங்கள், எத்தனை ரசூலுல்லாஹ் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் பட்ட கஷ்டங்கள், இதெல்லாம் செஞ்ச ஒரு நபித்தோழரை போய் சர்வ சாதாரணமா இன்றைக்கு ஒருத்தன் வந்துட்டு யாருன்னு தெரியாது, அட்ரஸும் இல்லை, யூடியூப்ல 2 மார்க்கத்தை படிச்சுட்டு ஃபேஸ்புக்கில் 2 பிரச்சாரத்தை கேட்டுட்டு அவரை தெரியுமா அந்த நபித்தோழர், இந்த நபித்தோழர் இவரை பற்றி தெரியுமா, அவரை தெரியுமா, அவரு இப்படி பண்ணாரு, இவர் அப்படி பண்ணாரு, அவர் செஞ்சத்துல 100ல அவருடைய தூச கூட செய்யாதவர்கள், அவர் கொடுத்த உயிர், அவர் கொடுத்த அவர்களுடைய அந்த செல்வங்கள், அவருடைய மனைவிகளை பிரிந்தது, அவருடைய குடும்பத்தை பிரிஞ்சது, அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சது, இதுல எதையுமே செய்யாம சர்வ சாதாரணம் அல்லாஹ் பொருந்திய ஒரு சமுதாயத்தை சர்வ சாதாரணமாக இன்னைக்கு என்ன செய்யறாங்க, விமர்சனம் செய்யறாங்க. அதனால சகோதரர்களே, நாங்க மிக முக்கியமா இந்த வலையில நீங்க விழுந்திடவானம். சஹாபாக்கள் யாராக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் என்று தெரிந்தால் உங்களோட வாப்பாக்கு ஏசினா உங்களுக்கு எப்படி கோபம் வருதோ, உங்களோட வாப்பாவை உம்மாவை எப்படி விமர்சிச்சா கோபம் வருதோ, அந்த கோபம் ஒரு நபித்தோழரை விமர்சித்தால், அவர்கள் எங்களுக்கு வஹியை கொண்டு வந்தவர்கள், குர்ஆனை கொண்டு வந்து தந்தவர்கள், ஹதீஸை கொண்டு வந்து தந்தவர்கள், இஸ்லாத்தை கொண்டு வந்து தந்தவர்கள், அதற்காக அவர்களுடைய உயிர்களை தியாகம் செய்தவர்கள், அதற்காக தங்களுடைய உடைமைகளை தியாகம் செய்தவர்கள், அதற்காக தங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் தியாகம் செய்தவர்கள், அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு இந்த மார்க்கம் நிலைநாட்டப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட மேலோங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை தியாகம் செய்துவிட்டு இந்த உலகத்திலே கொண்டு வந்து தந்த இந்த மார்க்கத்தை, அந்த சுன்னாவை, அந்த ஹதீஸ், அந்த குர்ஆனை வச்சு அவங்களுக்கே நாங்க ஏசுற ஒரு நிலை வந்துச்சுன்னு சொன்னா இந்த உலகத்துல மிகவும் மோசமான கேவலம் கெட்ட சமுதாயமா நாங்க இப்போம். அதனால இந்த விஷயத்தில் நாங்க என்ன செய்வோம், கவனமாக இப்போம். நபித்தோழர்கள் யாரையும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், விமர்சிக்கவே மாட்டோம்ன்றதை நீங்க என்ன செய்ய, யாரு சொன்னாலும் சரி, என்னவோ லாஜிக் பேசுவாரு, பகுத்தறிவு பேசுறவங்களுக்கு சரி மாறி விளங்கும். இது வந்து இஸ்லாமிய அடிப்படை இல்லை. சரியா? இதை நீங்க அடிப்படையில் விளங்கிக் கொள்ளும். சரி. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.